நாம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா ஊன்கியும் சாங்கும் சண்டை போடுவாங்க. அதுல சாங் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து ஊன்கி ஈஸியா தப்பிப்பான். அதை பார்த்து சாங் கடுப்பாயிட்டு நான் உன்னோட காலை உடைக்கணும் தான் நினைச்சேன். ஆனா நீ தான் இதை பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு டவுன் பவர் ஆஃப் பியர் பிளாசம் நீடில்ஸ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல நீடில்ஸ் எல்லாம் மலை மாதிரி கொட்டும். ஊன்கி அதை பார்த்துட்டு அசையாம நிப்பான். அவன் அட்டாக் பண்ண வர நீடில்ஸ்ல ஒண்ணு கூட அவன் மேல படாது. ஜின் அதை பார்த்துட்டு இது வைல்டு விண்ட் டான்ஸ் ஆன சாக்காவா, இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல சாங் அட்டாக் பண்ண நீடில்ஸ்ல ஒண்ணு கூட ஊன்கி மேல படாததை சாங் பார்த்து ஷாக் ஆகிட்டு இது வைல்டு விண்ட் டான்ஸா, என்னால நம்ப முடியல, நானும் அக்காவும் கூட இதை மாஸ்டர் பண்ணல, ஆனா நீ எப்படி கத்துக்கிட்டேன்னு கத்துவான். அதுக்கு ஊன்கி இருந்துட்டு எனக்கு நல்ல மார்ஷியல் மாஸ்டரை சொல்லித்தர அனுப்புனதுக்காக நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணி சாங் முன்னாடி வந்து நிப்பான். ஊன்கி வந்ததை சாங்கால சென்ஸ் பண்ணவே முடியாது. ஊன்கி இருந்துட்டு வைல்டு விண்ட் டான்ஸ், வைல்டு விண்ட் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு சாங்கோட வயிற்றுலயே அடிப்பான். சாங் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அந்த அடியை வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வெளியே போய் ஒரு செவத்துல மோதி கீழே விழுந்துருவான். திரும்ப எந்திரிக்கவே மாட்டான். அப்போ இந்த சண்டையை வேடிக்கை பார்க்க வந்தவங்கள ஒருத்தர் இருந்துட்டு யங் மாஸ்டர் சாங் வந்து யங் மாஸ்டர் ஊன்கி கிட்ட தோத்துட்டாரா, அதுவும் ஒரே ஸ்ட்ரைக்லன்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்னொருத்தரும் அவரோட ஆப்பனண்ட்டை ஒரே மூவ்ல தோக்கடிச்சிட்டாரான்னு சாக்காவாரு. ஏன் அங்க இருக்கிற எல்லாருமே சாக்காவாங்க. ஊன்கி இருந்துட்டு சாங்க பார்த்து என்ன ஒரு பெரிய வருத்தம்னு சொல்லுவான். அப்போ இந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாஸ்டரையும் ரைட்டோஸ் விண்டுகளோட மெம்பரையும் தான் காட்டுறாங்க. டாங் டி இருந்துட்டு டாங்குன் மாஸ்டரை பார்த்து யங் மாஸ்டர் ஊன்கிக்கு வைல்டு விண்ட் டான்ஸை பத்தி எப்படி தெரியும்னு கேட்பாரு. அதுக்கு மாஸ்டர் இருந்துட்டு நான் தான் சொன்னேனே அவங்கிட்ட பினிஷிங் மூவ் இருக்குன்னு சொல்லுவாரு. டாங் டி இருந்துட்டு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு டாங்குன் மாஸ்டர் இருந்துட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண விண்டுல இருந்து ஊன்கி யூஸ் பண்ற விண்டு வித்தியாசமா தெரியுதான்னு கேட்பாரு. டாங் டி இருந்துட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க, யங் மாஸ்டர் ஊன்கிக்கும் பிரான்ச் கட் மாதிரியே விண்டு டேலண்ட் இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேட்பாரு. டாங்குன் மாஸ்டர் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்பட்டிருக்கலாம், ஆனா வெறும் 10 நாள்ல வைல்டு விண்டை கிரியேட் பண்ற மாதிரி டேலண்ட்டை தான் ஊன்கி வச்சிருக்காரு. ஒரு முடிவை எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அவர் மேல கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் அவர் சொன்னது எல்லாம் வெறும் வார்த்தை மாதிரி எனக்கு தெரியல, நான் எப்படி அவர் மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜை பாப்பாரு. அப்போ ஊன்கியை பார்த்து அவன் ஏன் இன்னமும் விண்டை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு நல்லா பாப்பாரு. அப்போ அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா ஊன்கி இருந்துட்டு ஜின்னு கிட்ட போய் அக்கா நீயும் என் கூட சண்டை போட ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்பான். ஜின்னு அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு என்னன்னு யோசிப்பா. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யங் மாஸ்டர் ஊன்கியோட அக்காவா, அப்படின்னா இது எங்களேடி ஜின்னா நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட இப்ப இருக்கிற வாரிசுன்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு இன்னொருத்தனும் நானும் இப்பதான் பாக்குறேன், நீ சொல்றது சரிதான், டார்க் சாவர்ஜின் வர்றதுக்கு முன்னாடி குயின்சங் செட்ல இருந்து திரும்பி வந்திருக்கணும்னு சொல்லுவான். இன்னொருத்தனும் என்னால இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா இவங்களை பார்த்தே 5 வருஷம் ஆச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஜின்னு எல்லாரையும் சுத்தி சுத்தி பாப்பா. அப்போ ஒருத்தர் இருந்துட்டு வைல்டு விண்ட் டான்ஸ் மாஸ்டர் பண்ண யங் மாஸ்டர் ஊன்கிக்கும் யங் லேடி ஜின்னுக்கும் சண்டை நடக்க போகுதான்னு கேட்பான். அதுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த சண்டை முன்னாடி நடந்ததை விட மொத்தமா வேற மாதிரி இருக்கும்னு கத்துவாங்க. அதுல ஒருத்தர் இருந்துட்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டமான நாள் தான், டாங் ஜின்னோட திறமை என்னன்னு இன்னைக்கு பாப்போம்னு நினைப்பான். அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டாங்கு ஜின்னு கத்துவாங்க. டாங் ஜின் இருந்துட்டு இந்த சண்டையை பாக்குறதுக்காக எல்லாம் சூடா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். டாங் டி இருந்துட்டு டாங்குன் மாஸ்டர் பார்த்து யங் மாஸ்டர் ஊன்கி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டாங்குன் மாஸ்டரும் ஜின்ன ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது, அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் சாங்க தோக்கடிச்சது பிரான்ச் ஃபேமிலியில அவனுக்கான இடத்தை உயர்த்துக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். ஒருவேளை யங் லேடி ஜின்ன தோக்கடிச்சு இவன் சக்சஸர் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கானா, ஆனா ஊன்கி தோத்தானா அது அவனோட அக்காவை இன்னைக்கு நடந்த சண்டையில ஒரு ஸ்டாரா காட்டும். அப்புறம் யங் லேடி ஜின்னுக்கு கூட இது அவனோட மோசமான செயல்னு தெரிஞ்சிருக்கும் நினைப்பாரு. ஜின் இருந்துட்டு ஊன்கி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க யாரும் இல்லைன்னா நான் இந்த சண்டைக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், ஆனா இங்க இருக்கிற எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு, நான் மட்டும் சண்டை படாம போயிட்டேன்னா கிளானோட ரெப்புடேஷனை பாதிக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அவளுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோத்தனமான ப்ளூ கோஸ்ட் ஃபேஸ் ரூட் இருந்துட்டு நீ எதுக்காக அவனுக்கு இவ்வளவு இறக்கம் காட்டுற, அவன் தானே இந்த சண்டையை ஆரம்பிக்கிறான், நீயும் சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட உள்ளுணர்வு சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு சிரிக்கும். அதுக்கு ஜின்னு இருந்துட்டு இல்ல ஊன்கி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், நான் கிளானோட ரெப்புடேஷனை விட நான் அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு மைண்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவா. அப்போ ஊன்கி இருந்துட்டு அக்கா நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிக்கிற, இது வெறும் ஒரு ஃப்ரெண்ட்லி டியூல் தான், நீ இதை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவான். ஜின் இருந்துட்டு நான் என்ஜாய் பண்ணணுமான்னு நினைச்சிட்டு நான் ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஸ்டேஜுக்கு போவா. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யங் லேடி ஜின் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஜின்னு வந்து ஊன்கியை பார்த்து நான் டாங்கு ஜின் டாங் கிளானோட நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட சக்சஸர், அப்புறம் குயின்சங் செக்டோட டிசபிள், நான் மோங்க் வூஹோ கிட்ட இருந்து 5 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஹெவன் அண்ட் எர்த்தோட ஒரு எனர்ஜியும் ஸ்வாட் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு லைட்னிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லைட்டும் என்னோட ஸ்பெஷாலிட்டி, மார்ஷியல் ரியலத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன 1000 பெட்டேல் பியூட்டின்னு கூப்பிடுவாங்க, இது ஒரு கௌரவமான சண்டையா இருக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. ஊன்கி இருந்துட்டு நான் நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட 2வது பையன், என்ன ஃபியர்ஸ் கலே வாரியர் டாங்குன் மாஸ்டர் ட்ரெயின் பண்ணி இருக்காரு, அதனால என் கூட ஈஸியா சண்டை போடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். அதை பார்த்து
சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சண்டை ஆரம்பிங்கன்னு சொல்லி கத்துவாங்க. அப்போ ஊங்கி இருந்துட்டு ஜின்னை பார்த்து, அக்கா நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஜின் இருந்துட்டு, ஆமா கொஞ்ச நேரமா தான் நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவா. ஊங்கி இருந்துட்டு, நீங்க கொஞ்சம் மட்டும் எக்ஸைட்டட் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லுவான். அதுக்கு ஜின் இருந்துட்டு, ஆமா நான் எப்படி கொஞ்சம் மட்டும் எக்ஸைட் ஆவேன் மை டியர் ஊங்கின்னு சொல்லிட்டு தன்னோட வாளை வெளியே எடுப்பா. வாளை வெளியே எடுத்து, நீ உன் அக்கா கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சிரிப்பா. ஊங்கி இருந்துட்டு, சரி அப்படின்னா நீங்க ரெடியான்னு கேட்பான். அதுக்கு ஜின் இருந்துட்டு, ஆமா நான் எப்பவோ ரெடி தான், இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவா. ஊங்கி இருந்துட்டு, அக்கா நீ ஒரு சுப்பீரியரா எனக்கு இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 செகண்ட் கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லுவான். இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னு வந்து அட்டாக் பண்ணுவா. ஊங்கி இருந்துட்டு வைல்டு விண்ட் டான்ஸ் கட்டிங் நார்த் விண்ட் டெக்னிக்னு ஒன்ன யூஸ் பண்ணி அதை தடுத்துருவான். ஜின்னு இருந்துட்டு, அப்படின்னா இந்த டெக்னிக்கை வச்சுதான் நேத்து என்னோட ஸ்வாட தடுத்தியான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்து நின்னுட்டு, நான் ஈஸியா அட்டாக் பண்ண வேணாம்னா இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ தானே என்ன என்ஜாய் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு ஊன்கியா திரும்ப அட்டாக் பண்ண போவா. ஊன்கி அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அவ ஃபாஸ்டா இருக்கா இந்த நிலைமையில நினைச்சிட்டு ஷேடோ கீயை யூஸ் பண்ணி ஷேடோ ஆஃப்டர் இமேஜ்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜின்னு அட்டாக் பண்றப்போ தப்பிச்சிருவான். ஜின்னு இருந்துட்டு, நீ சாங்கோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன துரத்துறியா ஆனாலும் சொல்லி அட்டாக் பண்ணி சைக்கோ மாதிரி சிரிப்பா. ஊன்கி அந்த அட்டாக்கை தடுப்பான், ஆனா பின்னாடி போயிடுவான். அப்போ ஊன்கி இருந்துட்டு, குயின்செங்கோட ஸ்வாட்மேன்ஷிப் எப்போ இவ்வளவு வைலண்டா இருந்துச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஜின்னு இருந்துட்டு, ஓ இந்த ஸ்வாட்மேன்ஷிப் ஒன்னும் குயின்செங்கோடது இல்ல, ஆனா நேத்து நீ காட்டின எனர்ஜியை மறைச்சு வச்சிருக்கிறதுனால நானும் இதை சீக்கிரட்டா வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அதை கேட்டு ஊன்கி, அப்படின்னா சரி நான் உங்களுக்கு அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பான். பாய்சன் டிராகன், எசன்ஸ் ஆர்ட், கோஸ்ட் டிராகன் ரிலீஸ்னு சொல்லி மொத்த எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணுவான். ஜின்னு அதை பார்த்துட்டு, ஆமா இதே தான் சிரிச்சுட்டு பாய்சன் கீயும் கோஸ்ட் கீயும் தான் சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக சைக்கோ மாதிரி நிப்பா. இதோட அந்த சாப்டர் முடியுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.